ஹாய் கைஸ், இன்றைக்கி விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி மற்றும் இன்னும் நிறைய பேர் நடித்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் ரஞ்சித்தோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 1850s பிரிட்டிஷ் நார்த் ஆர்காட் சைடில் தங்கம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. அதுக்கு நம்ம தங்கலான் ப்ளஸ் அந்த ஃபேமிலிஸ், அந்த மொத்த ஊர் மக்களையுமே இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நடித்தவங்களோட நடிப்பை பாராட்டி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, இன்னும் 2-3 வீடியோ போடணும் இதுக்காகவே. ஏன்னா உயிரை கொடுத்து நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விக்ரமை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் அப்படி தான் இருந்துச்சு. விக்ரம் மட்டும் இல்லை, பார்வதி, இந்த மொத்த கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே சரி, ஒரு அபாரமான நடிப்பு. ஒரு நல்ல ஆக்டர் ஆர் ஒரு மியூசிஷியன், எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்ககிட்டேருந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு டைரக்டரால் மட்டும்தான் முடியும். லைக் நம்ம பாலா டைரக்டர் மாதிரி. அந்த வகையில் ரஞ்சித்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. இந்த மொத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த படத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கடும் உழைப்பு தெரியுது இந்த படத்தை பார்க்கும்போது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம். பட் அந்த கமர்ஷியல் அட்வென்ச்சர் தனத்தையும் தாண்டி இந்த படத்துக்குள்ளே மக்களோட வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தங்கலான் எதுக்கு கோல்டு எடுக்க ஒத்துக்கிறாரு, அதுக்கு எண்டில் ஒரு நாட் ரிவீல் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடியே தங்கலானும் அந்த ஊர் மக்களும் ஏன் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, இங்கே நிலக்கிழார்கள்ட்டையும் ஜமீன்தார்ஸ்கிட்டையும் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு நான் பிரிட்டிஷ்காரங்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவன் என்ன உங்களை விட சூப்பராக ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். இதை கேப்டன் மில்லரில் கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு சட்டை, ஒரு பிரிட்டிஷ்காரன் போகிற ஒரு சட்டையை நம்ம போடுறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது, ஒரு பெண்கள் ஜாக்கெட் அணிகிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. அது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த மக்களோட வாழ்வியலாக இருக்கட்டும், அந்த மக்களோட வழியாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருந்தார். இது எல்லாமே ஒரு பதிவு தான் சொல்லுவேன்னா. இந்த படம் அட்வென்ச்சர் படம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மிஸ்ட்ரியஸான ஃபிலிம். நிறைய மித்ஸை வச்சு தான் இந்த படமே மூவ் ஆகுது. டிமாண்டி காலனி பார்த்துட்டு நீங்கள் போய் பயப்பட போகிறீங்களோ இல்லையோ, பட் இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸில் டக்குன்னு ஒரு ஜர்க்கு கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த படம் மொத்தமாக நல்லா தான் இருக்குது. பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கு மிகப்பெரிய ரீசன், இந்த படம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நிறைய மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸாக தான் மூவ் ஆகுது அப்படின்ட்டு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குதுன்னே ஆடியன்ஸ்க்கு தெளிவாக புரியல. எனக்குமே பார்க்கும்போது போக போக ஓகே இதுதான் போல் அப்படின்ட்டு தான் நம்மளாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கே தவிர ஒரு நீட் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுக்கல. அது கூட பரவாயில்ல. இந்த படத்தில் நிறைய இல்யூஷன் சீன்ஸ் இருக்குது. அது மாதிரி எண்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் படத்தில் ஓகே நைஸ் நல்லாயிருக்கு, அந்தளவு தானே தவிர மிகப்பெரிய ஒரு என்கேஜிங் ஃபேக்டராக, ரசிக்கும்படியாக ஒரு ஹை பாயிண்ட் வந்து எந்த இடத்துலையும் க்ரியேட் ஆகலை. இப்போது மக்களோட வாழ்வியலை காட்டும்போது அது உண்மைக்கு நெருக்கமாக யதார்த்தமாக இருக்கிறது ஓகே ஃபைன். பட் இந்த மாதிரியான இல்யூஷன் சீன்ஸு, அந்த மித்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு என்கேஜிங்காக சொல்லியிருந்தா இன்னும் பவர்ஃபுல்லாக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக போன மாதிரி தான் இருந்துச்சு. மாளவிகாவோட ஆரத்தி ரோல் முக்கால்வாசி நேரம் ஒரு இல்யூஷனாகவே வந்துட்டு போயிடுது. அந்த ரோலை ஒரு வில்லியாகவும் எடுத்துக்க முடியல. அது எப்படி கன்சீவ் பண்ணுறதுனே தெரில. அந்த ரோலை சாலிடாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் அவங்க இந்த படத்துக்காக போட்ட மாதிரி தெரிஞ்சுது. பட் அந்த எதுவுமே ஆடியன்ஸ்ட்டு போய் ப்ராப்பராக ரீச்சே ஆகலை. ஜிவி பிரகாஷ் அவரோட வேலையை ரொம்ப நீட்டாகவே பண்ணிட்டார். சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எண்டில் வர அந்த தங்கலானே அப்படிங்கிற சாங்கு, அந்த சாங் தான் அந்த சீக்வன்ஸுக்கே கொஞ்சம் ஒரு உயிர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ளாட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது படமே. அந்த ஜிவி பிரகாஷோட அந்த சாங் வந்து முடியும் போது தான் கொஞ்சம் அந்த ஃபுல்ஃபில்னஸே கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தானே தவிர மொத்தத்தில் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு சரியான படம் தான் இந்த தங்கலான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.